வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க 12,000 கோடி ரூபாய் நிதி தேவை என தமிழக அரசு கோரியுள்ளது. இதற்கு முன்பாக 2015 முதலான தேசிய பேரிடர் சமயங்களில் மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரியதும் மத்திய அரசு கொடுத்ததும் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பேரிடர்களில் 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட சென்னை பெருவெள்ளம் கடுமையான இயற்கை பேரிடராக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. 2015 முதல் 2021 வரை மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிய தொகை முழுமையாக கிடைத்துள்ளதா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. 2015-16 மழை வெள்ளத்தில் மத்திய அரசிடம் 25,912 கோடி ரூபாய் நிவாரணம் கோரப்பட்டது. மத்திய அரசு 1,738 கோடி ரூபாய் தொகையை நிவாரணமாக அளித்தது. 2016-17 வறட்சி காலத்தில் மத்திய அரசிடம் 39,565 கோடி ரூபாய் கேட்ட நிலையில் மத்திய அரசு 1,748 கோடி ரூபாயை நிவாரணமாக அளித்தது. 2016-17 வர்தா புயல் பாதிப்புகளின் போது 22,573 கோடி ரூபாய் கேட்ட நிலையில் 266 கோடி ரூபாய் மட்டுமே நிவாரணமாக அளிக்கப்பட்டது. அதே ஆண்டில் ஓகே புயல் மற்றும் கனமழையால் பாதிப்பு ஏற்பட்ட போது 9,302 கோடி ரூபாய் நிவாரணமாக கோரப்பட்ட நிலையில் 133 கோடி ரூபாய் மட்டும் மத்திய அரசால் தரப்பட்டது. 2018-19 கஜா புயல் சமயத்தில் 17,899 கோடி ரூபாய் நிவாரணமாக கோரப்பட்ட நிலையில் 1,146 கோடி ரூபாயை மத்திய அரசு தந்தது. 2020-21 ஆண்டுகளில் நிவர் புயலுக்கு 3,759 கோடி ரூபாய் கோரப்பட்ட நிலையில் 63 கோடி ரூபாயும், புரெவி புயல் பாதிப்புகளுக்கு 1,514 கோடி ரூபாய் கோரப்பட்ட நிலையில் 223 கோடி ரூபாயும் நிவாரணத் தொகையாக தரப்பட்டது. 2021 ஜனவரியில் கனமழை பெய்து பாதிக்கப்பட்ட போது தமிழக அரசு 901 கோடி ரூபாய் நிவாரணத்தை கோரியது. இதற்கு 214 கோடி ரூபாய் தொகையை மத்திய அரசு ஒதுக்கியது. 2021-22 ஆண்டில் கனமழை மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கு 2,629 கோடி ரூபாய் தொகையை தமிழக அரசு கேட்டது. இதற்கு 353 கோடி ரூபாய் தொகையை மத்திய அரசு தந்தது. ஆனால் அதன் பிறகு 1,997 கோடி மற்றும் 1,605 கோடிகளை கேட்டு முன்மொழிவு கொடுத்தும் எந்த தொகையும் கிடைக்கவில்லை. மொத்தத்தில் 2015ஆம் ஆண்டு முதல் பேரிடர்களால் ஏற்பட்ட சேதங்களை தற்காலிக மற்றும் நிரந்தரமாக சீரமைக்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக வழங்கவும் தமிழக அரசு 1,27,656 கோடி ரூபாயை கோரியிருந்தது. இதில் மத்திய அரசு 5,884 கோடி ரூபாயை மட்டுமே அளித்துள்ளது. தமிழக அரசு கோரிய தொகையில் இது 4.61 விழுக்காடு ஆகும். மத்திய அரசின் நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டிய தொகை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்படும் தொகையில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் பங்கு முறையே 75 விழுக்காடு மற்றும் 25 விழுக்காடாக உள்ளது. மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட தொகையில் மத்திய அரசு 75 விழுக்காடு தொகையை 2 தவணைகளில் வழங்குகிறது. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.